சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம பேச போகிற தலைப்பு வந்து எட்டி மரத்தினுடைய மாலை. அந்த எட்டி மரம் வந்து ஒரு காளிகாம்பாளுடைய அம்சம். அந்த எட்டி மாலையில் தெய்வத்தை வசப்படுத்தலாம், தேவதையை வசப்படுத்தலாம். உங்களுக்கு ஆன்மீகத்தில் எப்படிலாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிலாம் அந்த மணியில் வந்து நம்ம தவத்துக்கு அந்த மணியை யூஸ் பண்ணலாம். அது மட்டுமல்ல, அந்த மணி வந்து கணவன் மனைவி பிரிஞ்சாலோ மனைவி கணவன் பிரிஞ்சாலோ அதுக்கு மட்டும் மந்திரம் தேவையில்லை. அந்த மணியை கணவன் தான் மனைவி என்னோடத்தை வந்து சேர்ந்தன்னு சொல்லிட்டு அவங்க பேரை சொல்லி அந்த மணியை உருட்டினாலே சீக்கிரம் சேர்ந்துருவாங்க. அதேமாரி மனைவியாகப்பட்டவங்க என் கணவன் என்கிட்ட சேர்ந்தோன்னாலும் சீக்கிரம் சேர்ந்துருவாங்க. அதுக்கு மந்திரம் தேவை, அவங்க பேரை சொல்லி மணியை உருட்டினாலே போதும். அந்த மாலை இதுதான் அப்படின்றதில் எது ஒன்றாலும் செய்யும். தப்பான முறையை மட்டும் பயன்படுத்திடாதீங்க. அது என்ன வேணாலும் செய்யும். அந்த மணி ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த எட்டி மாலை அதை தப்பாக பயன்படுத்தாதீங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.